கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு நம்முடைய சிந்தனை பல விதத்தில் ஓடும். பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மனுஷங்களுக்கு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குழம்பி போய் இருப்பாங்க. அதனால் அவங்க வாயிலேருந்து எப்படி வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகமான வார்த்தைகள். இப்போ கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கலாம். ஆண்டவர் எங்களை விட்டுட்டார், என் ஜெபத்தை கேட்கலை அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கத்தோடு இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்படி மறப்பாருங்க? ஒருபோது அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். தம்மை நம்புகிற நாமே பாருங்களேன், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி விடுவோம்? அவங்க கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும், அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே நாம் செய்வோம். நம்மளை பற்றி வேதம் பொல்லாத சொல்லு. அப்புறம் எப்படி இயேசுநாதர் மறப்பார்? அதனால் அவங்க மனதில் இருக்கக்கூடியதான அந்த இருள் நிறைந்த எண்ணங்களை மாற்றிடுங்க. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார், பதில் கண்டிப்பாக தருவார், உதவி கண்டிப்பாக செய்வார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை பிசாசானவன் என்ன செய்தான்? ஒரு காலத்தில் பாவத்தினால் குருடாக்கி வச்சுருந்தான். இப்போ எப்படி குருடாக்குன்னா பிரச்சனை, தோல்வி, தேவை அப்படிங்கிறதில் தான் மூடி வச்சுருக்கான். அதனால் ஒரு காலங்கள் வரும்போது தான் நம்ம யோசிப்போம், ஆண்டவரை நம்மளை கைவில்லை. எப்போ நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய கண்களை பிரகாசிக்க முடியும். அதை வேதமும் சொல்கிற வாசிக்க கேளுங்களாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். எந்த கூட்டம் சொல்லுதுன்னா, கண்கள் பிரகாசிப்பிக்கப்பட்ட கூட்டம். தேவனுடைய செயலை உணர்கிற ஆவிக்குரிய கண்கள். நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு குருடாக இருந்தால் தேவ மகிமையை, தேவனுடைய உதவியை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. இப்போ நீங்கள் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் மனசில் பல உங்கள் வேலையை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து குழம்பி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. தேவனுடைய உதவி நமக்கு எப்போதும் இருக்கும். இந்த சீரிய படைத்தலைவனை குறித்து 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய வீட்டில், அதாவது ரகசிய அறையில் பேசுகிறத இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு ஆள் சொல்கிறத அவன் காதுக்கு போகுது. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கூட்டத்தில் யாரோ ஒரு ஆள் ஒற்றற்படையாக இருந்து சொல்கிறா அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒருத்தன், அதெல்லாம் கிடையாதுயா, ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், நீ உன் பள்ளி அறையில் பேசுகிறது அவன் டான் அடிச்சிடுவான். சீரிய படைத்தலைவன் என்ன செய்கிறான், இந்த எலிசாவை பிடித்து கொள்ள முடியாது இராணுவங்கள் அனுப்புகிறான். காலையில் எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தா அங்கே ஃபுல்லாக இராணுவ சேனைகள் நிற்கிறது. அவன் எலிசா தீர்க்கதரிசிட்டு போய், ஐயா போச்சு, நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்க, இப்போவும் நீங்கள் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய கடனை எப்படி தீர்ப்பேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இவ்வளோ பெரிய தோல்வியை நான் எப்படி கடந்து போகுது, நஷ்டத்தை எப்படி கடந்து போகிறது, இப்படிலாம் ஒரு குழப்பத்தை இருக்கீங்களா? கிடையாது. உதவி செய்கிற ஒருவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அப்போ எலிசா வேலைக்காரனுக்காக ஜெபித்து ஆண்டவன் கண்ணை திறன்னு சொல்லும்போது வாசிக்க கேட்போம். 16ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு அவன் 2 ராஜாக்கள் 6:16, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். 17ஆம் வசனம் கடைசி பகுதி. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பார்த்தீங்களா? நம்மளை ஆண்டவர் இல்லைன்னு மட்டும் நினைக்க, உன் கூட நம்ம கூடவே இருக்கிறாரு. அங்கே பார்த்தபோது அவ்வளோ அக்னி ரதங்கள். அவனுக்கே ஆச்சரியப்பட்டு, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கி வசனத்தின் மூலம் உங்களுக்கு கண்களை திறந்திருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். சந்தோஷமாக இருங்க.